அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். ஔவையின் கூற்று, அதாவது மணமகனிடம் இந்த விஷயங்களை எதிர்பார்ப்பார்கள். மணமகனுக்கான தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத யார் யார் எப்படி எப்படி எதிர்பார்ப்பார்கள் என்று ஔவையின் கூற்றிலே இன்றைக்கு நாம் காணப்போகிறோம். ஔவை மிக அழகாக இதுக்கான ஒரு பாடலை எழுதியிருக்கிறாள். அந்த பாடல் என்னன்னு பார்ப்போமா? தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்று வலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். பெண் உதவும் காலை பிதா விரும்பும் வித்தையே, எண்ணில் தனம் விரும்பும் ஈன்றதினால், நன்னிடையில் கூறிய நல் சுற்றம் விரும்பும் குலம், காந்தனது பேரழகுதான் விரும்பும் பெண் என்று அவை அழகாக சொல்லுகிறாள். அதாவது பெற்ற தந்தை தன் மகளை ஒருவனுக்கு திருமணம் முடித்து கொடுக்கின்ற பொழுது அந்த மணமகனிடம் என்ன தகுதியை எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால், நல்ல கல்வி அறிவு படைத்தவனாக அவன் இருக்கிறானா என்பதனை அந்த தந்தை எதிர்பார்க்கிறான். தாயோ அவன் நல்ல செல்வந்தனாக தன் மகளை சிரமப்படாமல் வைத்துக் கொள்பவனாக இருக்க வேண்டும் என்று தாய் எதிர்பார்க்கிறாள். ஆனால் நல் சுற்றமோ, நல்ல நம்முடைய நண்பர்களோ உறவினர்களோ என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால், அவன் நல்ல குலத்தை சார்ந்தவனா, நல்ல பண்புடையவனா, அவனுடைய பாரம்பரியம் பரம்பரை நல்ல விதமாக இந்த நாட்டிலே வாழ்ந்திருக்கிறார்களா என்பதனை பார்ப்பார்கள். ஆனால் திருமணம் முடித்து கொள்ளக்கூடிய அந்த பெண்ணோ தன்னை வரிக்கக்கூடியவன் எந்த அளவுக்கு அழகனாக பேரழகனாக இருக்கிறான் என்பதனைத்தான் விரும்புவாள், என்பதைத்தான் பார்ப்பாள் என்று ஔவை சொல்லுகிறாள். ஆம் நண்பர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே திருமணம் என்பது தொடக்கம். அந்த தொடக்கத்திலே அவனுடைய வருங்கால உறவுகள் அத்தனை பேரும் எதை எதை எதிர்பார்க்கிறார்கள் என்பதனை தெரிந்து உங்களுடைய வாழ்க்கையிலே மணமகனாக ஆகக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த 4 விஷயத்தையும் கடைபிடியுங்கள். நன்கு கல்வியறிவு படித்து புத்தி கூர்மையுடைய தெளிவுடைய செயல்களையெல்லாம் செய்யக்கூடியவராகவும், நன்கு பொருளீட்டி வசதியாக வாழக்கூடியவராகவும், எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் வம்பு வழக்குகளுக்கும் உள்ளாகாமல் சிறந்த மற்றவர்களுக்கு உதவக்கூடிய சேவை செய்யக்கூடிய தன்மையுடைய மக்களாகவும், அதே போல உங்களுடைய மனைவிக்கு உங்களை பார்க்கக்கூடிய உங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய பெண்ணுக்கு நல்ல அழகு பொருந்திய ஆண் மகனாகவும் உங்களை வரித்து கொள்ளுங்கள் என்று கூறி உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் சிறப்பாக இருக்கும் இவ்வழியே ஔவையின் வழியிலே சென்றால் என்பதனை உறுதிப்படுத்தி வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.